ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மதுரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஆடி 18 ஸ்பெஷல் தவளை வடை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஆடி 18 வருது. இந்த வடையை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடுங்க, ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கு தேவையானது 100 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் உளுந்தம்பருப்பு, 100 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, 6 மிளகாய் வத்தல், 100 கிராம் பச்சரிசி, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின தேங்காய் சில். இப்போது இந்த பருப்பெல்லாம் நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். எல்லா பருப்பையும் தனித்தனியாக தான் ஆட்டி எடுக்கணும், ஒன்றா போட்டு ஆட்டிடாதீங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஆட்டுக்கல்லில் ஆட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் பாட்டி சொன்ன ரெசிபி எனக்கு. அவங்க அந்த காலத்துலலாம் ஆட்டுக்கல்லில் ஆட்டி தான் இதை செஞ்சுருக்காங்க. நான் இப்போ துவரம் பருப்பை போட்டு ஆட்டுறேன். பருப்பு ரொம்ப மாவாக அரையணும்னு அவசியம் இல்லை. 1-2 பருப்பு இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். எல்லா பருப்புலேயும் நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா எல்லா பருப்பும் சேர்றனால நிறையா வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் ஆடிருச்சு. இந்த மாதிரி 1-2 ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மாவாக அரைச்சிருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எல்லா பருப்பையும் நம்ம தனியாக தான் ஆட்டி எடுக்க போகிறோம். இப்போ கடலப்பருப்பை போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கல்லில் ஆட்டினா ரொம்ப சீக்கிரம் ஆடிடும். ஆட்டுக்கல் இல்லாதவங்க மிக்சியில் ஆட்டுறதா இருந்தால் சும்மா 2 சுற்று சுற்றினாலே போதும். தண்ணி விடாமல் ஆட்டிக்கங்க. பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இதையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எதையுமே இப்போ மிக்ஸ் பண்ணிடாமல் தனித்தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி. பாசிப்பருப்பு ஆட்டி எடுத்துக்கலாம். தேவைன்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து ஆட்டிக்கங்க. இப்போது பாசிப்பருப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஆட்டுக்கல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த ரெசிபியெல்லாம் செய்ய ஈஸியாக இருக்கும். இது வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கே கிடைக்கும் கான்டாக்ட் நம்பர் தரேன் நான். எல்லா பருப்பையும் 1-2ஆகவே ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போது இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது உளுந்தம்பருப்பு ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஓரளவுக்கு பொங்கி வர்ற அளவுக்கு ஆட்டுங்க. தண்ணி தெளிக்காமல் ஆட்டுங்க, கெட்டியாக இருக்கணும் எல்லா பருப்புமே. உளுந்தம்பருப்பு அதிகம் சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்தாலும் போதும். பிசுப்புத்தன்மை அதிகமாயிரும். அப்புறம் உளுந்தம்பருப்பு நல்லா ஆடிருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பருப்புமே தனித்தனியாக தான் நான் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் தனியாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்சுற பச்சரிசி, இது கூட ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன் மிளகா வத்தை ஆடுறதுக்காக. அதையும் சேர்த்து ஆட்டிக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி பச்சரிசியும் மிளகா வத்தலையும் சேர்த்து ஆட்டிக்கோங்க. மிளகா வத்தை தான் இந்த வடைக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. மிளகா வத்தலும் நல்லா அரைஞ்சிருச்சு, அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சு. இதையும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா பருப்பையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். துவரம் பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைங்க போகிறோம். கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது அரிசி, மிளகா வத்தை, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின தேங்காய் சில்,
இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் காய விட்டுக்கலாம். வடை போட்டு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். வடை தட்டுறதுக்கு நீங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் தடவாதீங்க, தண்ணி தடவிக்கோங்க. அப்போ தான் வடை ஒட்டாமல் வரும், கையில் ஒட்டாமல். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தட்டி லைட்டாக தட்டிக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். லைட்டாக தண்ணி தடவிட்டு வடையை தட்டிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். மேலே நல்லா ப்ரௌனிஷாக வரமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வடை செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வடை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆடி 18 ஸ்பெஷல் தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணுன்றதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். Until then, bye.